ஏற்கனவே வேலை செஞ்சவங்களுக்கு பாவம் வயசாயிடுச்சு, சரியா கண்ணு தெரியல. அதான் உன்னை பார்த்ததுமே உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கலான்னு தோணுச்சுமா. தப்பா எதுவும் எடுத்துக்காத. ஐயோ அம்மா, இப்ப எங்க குடும்பத்துக்கு தேவை ஒரு வேலையும் வருமானமும் தான். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா. இந்த வேலையை நீ செய்வியா மாட்டியான்னு எனக்கே கொஞ்சம் தயக்கமா தான் இருந்துச்சு. வீட்ல யாருன்னா நானு, என் ஹஸ்பண்ட் ஜட்ஜா இருக்காரு, என் தம்பி எப்பவாவது தான் வருவான், அப்புறம் என் பையன் மட்டும்தான். மொத்தம் 4 பேர் தான். நான் வீட்ல இல்லாதப்ப நீ தான் எல்லாம் பாத்துக்கணும். சரிம்மா. உனக்கு மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம். 10,000 ரூபாய்? சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. சரி, ஒரு நிமிஷம் இரு தேன்மொழி, இதோ வரேன். இந்தம்மா, என்னம்மா? இதுல 1000 ரூபாய் இருக்கு. இந்த புடி. ஐயோ, இவ்வளவு பணம் சொல்றல, வெச்சுக்கம்மா. என்னம்மா நீங்க? இது அட்வான்ஸ் பணமா வெச்சுக்கோ. நாளையில இருந்து வேலைக்கு வந்துறேன்னு. அம்மா, நாளை காலையில வந்துருவல்ல? கண்டிப்பா வந்துருவேம்மா. ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா, வரேம்மா. இதை வச்சு சமாளிச்சுக்கோ. ஆனா இதை திருப்பி கொடுக்கணும். என்ன? வேலை தேடி வேலை கிடைக்கலன்னா நாமளே தொழில் பண்ணணும்னு. துணி தைக்க தெரிஞ்சா வாடகைக்கு மெஷின் எடுத்துக்கிட்டு துணி தச்சு கொடு. அயன் பண்ற கடையில வேலை செய். ஹோட்டல்ல பிளேட் கழுவு. நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம்? உங்களுக்கு வேலை இல்ல, சம்பாதிச்சாதானே. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ?
ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.